ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனை வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்திருக்கு. அந்த பூனை வந்து பார்க்கவே பாவமாக இருக்குது. அந்த பூனை என்ன பூனைன்னு நான் ஸோ இப்போ நின்றுட்டு தான் அந்த வாசலில் வந்த பூனை. இந்த பூனை வந்து நேற்று கூட வந்து இந்த பூனையும் இன்னொரு பூனையும் வந்துட்டு, ஆனால் இந்த பூனை வந்து யார் வளர்த்தாங்கன்னு எனக்கும் தெரியல. அதுபோல் இது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. இது ஒன்று மட்டும் இல்லை, நேற்று 2-3 பூனையே வந்திருக்குது. அதை விட்டு தள்ளிட்டோம். ஆனால் வந்து இன்னைக்கும் இந்த பூனை வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இது ஏதோ வந்து பசிக்காக தான் வந்திருக்கும் போல. இது எங்கேயோ தேடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ பசிக்கிறதுனால ஏதோ ஃபுட்டு தேடிட்டு இருக்குது. ஆனால் எனக்கும் பாவமாக தான் இருக்குது இந்த பூனையை. அதுபோல் இந்த பூனை சூடான இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த பூனை யாரும் வளர்க்குறது இல்லைன்ட்டு கேட்குறாங்க. ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. இதே மற்ற பூனையாக இருந்துச்சுன்னா மற்ற பூனை அப்படியே பயந்துட்டு அதை பாட்டுக்கு ஓடி போயிடும். ஆனால் இந்த பூனை மட்டும் அசால்ட்டாக இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. அது ஒரு மிராக்கிள் தான். எனக்கு தெரிஞ்சு பசிக்காக தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பூனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இந்த பூனை கலர் நல்லா இருக்குது. இந்த பூனை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இந்த பூனை? இந்த பூனை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பூனை எதுக்கோ பார்க்குது. ஏன்னா என் தம்பி வந்து பபிள்ஸ் ஊதிட்டு இருக்கிறான். அதனால நான் பார்த்துட்டு இருக்குது போல. செம்ம வெயிலாக கிடக்குது. ஸோ அந்த பூனை புசு புசுன்னு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. வளர்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த பூனை எப்போ வந்துச்சுன்னா வந்து காலையிலேருந்தே வந்து நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பூனை வெளியில் இருந்துச்சு. நான் எந்திரிக்கும் போது தான் அந்த பூனை வெளியில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சரி, நம்ம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.